எல்லாம் வல்ல பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை. இந்த தொடரிலே தொகையடியார்கள் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரினாலே அடையாளம் காட்டப்பட்டவர்களில் மீதமுள்ள 3 அடியவர்களை பற்றி இப்பொழுது கூற இருக்கின்றேன். 3 அடியவர்கள். அடியவர்க்கு அடியனானேன் அப்படின்னு அவர் சொல்வார். அடியவர்க்கு அடியனானேன். அடியவர்கள் அவர்களுக்கு நான் அடியவன் என்று பொருள்படுகின்ற அந்த பெரும் குணம், சிறப்பு, பண்பு சிவனடியார்கள் அவர்களிடத்திலே மட்டும்தான் உண்டு. அடியவர்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களை மறந்து அன்பினாலே அவர்களை ஆறத் தழுவிக் கொள்வார்கள். இதெல்லாம் அவர்களுடைய சிறப்பு. அதனால தான் நினைப்பவர் நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார். யார்? சிவபெருமான். நினைந்து உருகும் அடியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களையெல்லாம் நைய வைத்தார். சிவபெருமானுடைய சிறப்பு அது. இப்ப மற்ற 3 அந்த தொகையடியார்களுடைய இலக்கணம் அதை பார்க்கணும்ல. யாரார்? முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன், முகுநீர் பூசியே முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன். பாருங்க, அவர் கொடுக்கின்ற இலக்கணம். முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். முப்போதும் 3 காலம் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். சிவபெருமானுடைய திருமேனி இருக்கின்றதே, அந்த திருமேனியை தீண்டுவார்க்கு அடியேன். அந்த திருமேனியை யார் தீண்டுகின்றார்கள்? சிவபெருமான் இங்கே சிவ உருவமாக நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். நாமெல்லாம் கையில போய் சிவபெருமான உடனுறைந்து பார்க்க முடியும். இங்க திருக்கோயிலால பார்க்கிறோம். சிவபெருமானை திருக்கோயில்களிலே நாம் பார்க்கின்றோம். அங்கதான் தரிசனம் நமக்கு கொடுக்கிறார். அந்த திருமேனி இருக்கின்றதே, அந்த திருமேனியை தீண்டுவதற்கு உரிமை படைத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, அவர்கள்லாம் சிவாச்சாரியார்கள் என்ற பெருமை படைத்தவர்கள். சிவயோகியர் சிவாச்சாரியார்கள் என்ற பெருமை படைத்தவர்கள். ஏன் அவர்களுக்கு அந்த பெருமை? முப்போதும் திருமேனி தீண்டுவார். அவர்களை தவிர வேற யாரும் அந்த திருமேனியை தீண்ட முடியாது. ஏன் இப்படி என்று சொன்னால், இந்த சிவாச்சாரியார்கள் நல்ல ஒழுக்கம் உடையவர்களாக, சிவஞானம் படைத்தவர்களாக, அதோடு மட்டுமல்ல, வேதங்கள் 4 அங்கம் என்று குறிப்பிட்டனே, சிவபெருமான் 4 வேதங்களிலும் அங்கமாக இருக்கின்ற பெருமை படைத்தவர். அதில் யஜுர்வேதம், அந்த யஜுர்வேதத்தில் வருகின்ற ருத்ரம் அது மிகவும் சிறப்பு உடையது. ருத்ரம் ரொம்ப சிறப்புடையது.
முப்போதும் திருமேனி தீண்டுகின்ற சிவனடி சிவயோகியர் சிவாச்சாரியார்கள் ருத்ரஜபம் பண்ணக்கூடிய பெருமையை பெற்றிருக்கின்றார்கள். ருத்ரம் பண்ணுவார்கள். வேதத்தில் விற்பன்னர்கள். அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டிலே சொன்னார், சிவயோகியர் அனைவரும் சிவகணங்கள். இங்கே இருக்கின்ற சிவயோகியர் உடலும் உயிருமாக நம் முன்னாலே நடமாடிக்கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் கையிலே இருக்கின்ற சிவகணங்கள் தான் என்று அவர்களை பெருமைப்படுத்துகின்ற வகையில் இந்த சொற்றொடரை சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருத்தொண்ட தொகையிலே சொல்லியிருக்கின்றார். அவர்களுக்கு நான் அடியன். யாராயிருந்தான சிவனுடைய திருமேனியை தீண்டுபவர்கள் சிறியவர்களோ பெரியவர்களோ வயது முதிர்ந்தவர்களோ குழந்தைகளோ யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் வணக்கத்திற்கு உரியவர்கள். அரசனாக இருந்தாலும் கூட அந்த சிவயோகியர் சிவாச்சாரியார்கள் முன்னால் அரசனே அல்ல. அப்படித்தான் பொருள். காலகாலமாக வழங்கி வந்திருக்கின்ற பெருமையர். முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். அதுக்கடுத்து சொன்னார், முழுநீரி பூசிய முனிவர்க்கும் அடியேன். உடம்பு முழுவதும் திருநீரை பூசிக்கொண்டு வருகின்றார்கள் அல்லவா, அது சிவசின்னம் அல்லவா. அந்த திருநீற்றை பூசியவர்கள் அனைவரும் வணக்கத்துக்குரியவர்கள். திருநீர்னா சாதாரணமானதா? சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாடுவார், மந்திரமாவ பதிகம். அது பதிகம். ஒரு சொற்றொடர் சொல்கின்ற மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு. இந்த சம்பந்தர், நாவுக்கரசர் போன்ற பெரியவர்களெல்லாம் திருநீற்றை வைத்துக் கொண்டுதான் எல்லோருக்கும் மன அமைதியை கொடுத்தார்கள், உடல் வலிமையை கொடுத்தார்கள், அவர்களுடைய நோயெல்லாம் தீர்த்து வைத்தார்கள். இந்த கூன்பாண்டியன் வரலாற்று தான் முதல்ல சொல்லியிருக்கேன். திருநீரை எடுத்து மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அப்படின்னார். கூன்பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறிவிட்டான். திருநீற்றினுடைய பெருமை சொல்லிலே அடங்காது. அந்த திருநீற்றை உடல் முழுவதும் நாம் பூசிக்கொண்டு நின்றால் அவருக்கு நான் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் கூறுகின்றார். இந்த திருநீருக்க பெரும் தவத்தோர்க்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு. பெரும் தவத்தோர்க்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு. திருநீரு பூசிய உடனே அவர்கள் தவசீலர்களாக மாறிவிடுகின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆசை அற்றுவிடுகின்றது. ஆசை அற்றுவிடுகின்றது. ஆசை இல்லாவிட்டால் அவர்களே முனிவர்கள். அந்த வகையில் மிக அழகாக சொன்னார், முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன். இந்த முழுநீர் பூசிய முனிவர்கள் அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? உள்ளம் உள்ளம் உருகி உவந்து சிவனன்று
எப்படி பாரு, திருநீற்றை நீங்கள் பூசிய உடனே உள்ளம் உருகி உவந்து சிவன் என்று சிவசின்னம் வந்துடுது. ஆகையினால மந்திரத்தை கொடுக்கக்கூடியது, வானவர்களுக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடியது, சிவசின்னமாக விளங்கக்கூடியது. அந்த திருநீற்றை யார் ஒருவர் அணிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் வணக்கத்திற்குரியவர்கள், அடியவர்கள், கும்பிடக்கூடியவர்கள், வணங்கக்கூடியவர்கள் அப்படின்னு அதுக்கென்று ஒரு இலக்கணம் கொடுக்கின்றார் பாருங்கள். அதான் முதல்ல சொன்னார், அடியவர்க்கு அடியனானேன். யார்? சுந்தரமூர்த்தி நாயனார். அடியவர்களை கண்டால் அவர்களுக்கு நான் அடிமை போல அடியவரானேன். அவ்வளவு பெரிய மகான் அப்படி சொல்றார். அதனால அதுக்கு அடுத்ததுதான் ஒன்று சொல்றாரு பாருங்க, அப்பாலும் அடிச்சார்ந்தார். அப்பாலும் அடிச்சார்ந்தார், எல்லாம் அடங்கி போச்சு. ஒரு காலத்துல முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர்கள் அல்ல. இந்த திருக்கூட்ட மரபு காலம் காலமாக தொடர்ந்து வருவது. அப்படி இருந்த தொட்டு தானே நான் சொன்னது மாதிரி மாணிக்க வாசகர் தோன்றினார், வள்ளல் பெருமான் வள்ளலார் தோன்றினார். அதே மாதிரி எவ்வளவோ அருளாளர்கள் எல்லாம் தோன்றியிருக்கின்றார்கள். பிற்காலத்தில் நாமெல்லாம் அருளாளர்கள் தான். எப்ப இந்த இலக்கணத்திற்கு உட்பட்டு வருகின்ற அத்தனை சிவனடியார்களும் சொன்னார் அல்லவா, இலக்கணம் ஒரு 7 பேர் சொன்னார் அல்லவா, 7 இலக்கணம் சொன்னார்கள் அல்லவா. அந்த இலக்கணத்திற்கு உட்பட்டு வருகின்ற அடியவர்கள் அனைவரும் சிவனடியார்கள் தான். இவர்களும் செயல் வழி என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய சிந்தை திரிவுபட்டு வேறு எங்கும் செல்லாது. ஏன் அப்படி சொல்றார்? எதுக்கு அப்படி சொல்லணும் என்று சொன்னால், இவர்களுடைய சிந்தை எப்பொழுதும் செம்மையான மனம் படைத்ததாகத்தான் இருக்கும். ரொம்ப உறுதியா சொல்றார். இவர்களுடைய சிந்தை திருந்து, மனம் திருந்து எந்த தீய வழிகளிலும் செல்லாது. சிவனடியார்னா தீமையான வழிகளை நாடமாட்டார்கள் என்று திண்ணமாக சுந்தரமூர்த்தி நாயனார் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால இவர்களெல்லாம் வகுத்து இவர்களெல்லாம் இப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு அடையாளம் காட்டுறார். நமக்கும் தெரியணும் அல்லவா, பழங்காலத்தில் வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் அடியார்கள் என்று இல்லை என்று சொல்லி இதோடு இதை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.